சிதம்பரம் நடராஜர் கோவில் யாருக்கு சொந்தம் என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி ரொம்ப புதிரானது. நீண்ட நெடுங்காலமாக தீட்சிதர்களுடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை தீட்சிதர்களுடைய ஆளுகையில் அவருடைய பூஜையில் இருந்த அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் 2009ஆம் ஆண்டு தமிழக அரசால் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அறநிலையத்துறை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது இரட்டை சாவி முறை அங்கு அமலில் இருக்கிறது. வழக்கமான பிற அறநிலையத்துறை கோயில்களைப் போலவே இறைவனுடைய திருவிளையாடல்களுக்கு குறைவே கிடையாது. அதுவும் தில்லையில் இருக்கக்கூடிய ஆடல் வல்லான சபாநாயகருடைய திருவிளையாடலுக்கு அளவே கிடையாது. அவர் தன்னுடைய கோயில் நிர்வாகத்தை யாரிடம் ஒப்படைப்பது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நீண்ட நெடுங்காலமாக அந்த திருவிளையாடலை ஆடிக்கொண்டிருக்கிறார். அரசுக்கும் தீட்சிதருக்கும் இடையிலான அந்த கருத்து மோதலும் கொள்கை மோதலும் நீண்ட நெடுங்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது சபாநாயகருடைய கோயில் நிர்வாகம் யாரிடம் இருக்கும் என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க இருக்கிறது. நீதிபதியோட தீர்ப்புக்காக நாடே காத்துக் கொண்டிருக்கிறது. அரசு தரப்பும் தில்லையுடைய தீட்சிதர் தரப்பும் தங்களுடைய கருத்துக்களை எதிர்வாதங்களை வாத பிரதிவாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் இந்த உரிமை மீண்டும் போகப் போகிறது? தீட்சிதர்கள் இருக்கக்கூடிய உரிமை மீண்டும் அவர்களுக்கே கிடைக்கப் போகிறதா அல்லது பறிபோய் அரசிடமே அறநிலையத்துறையிடமே முழுமையாக செல்லப் போகிறதா என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை பற்றிதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய திரு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனம் சிதம்பரம் தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல வழக்கறிஞர் திரு செந்தில்நாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல அறநிலையத்துறையுடைய முன்னாள் கமிஷனரான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ராமையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் சிதம்பரத்திலிருந்து திரு வெங்கடேச தீட்சிதர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல தீட்சிதர் அவர்கிட்ட ஆரம்பிக்க இருக்கிறேன். வெங்கடேச தீட்சிதர் இந்த கோவில் நிர்வாகம் நீண்ட நெடுங்காலமாக உங்கள் வசம் இருந்து கொண்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டிலிருந்து தமிழக அரசுடைய அறநிலையத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் கூட பூஜை புனஸ்காரம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் உங்கள் வசம் தான் இருக்கிறது. நிர்வாகம் ஈஓ நியமித்து நிர்வாகத்தை மட்டும் அறநிலையத்துறை கையெழுத்திருக்கிறது. இதனால் உங்களுக்கு என்ன இழப்பு, என்ன சேதாரம், எதனால் இதை எதிர்க்கிறீர்கள்? சுருக்கமாக திரு வெங்கடேச தீட்சிதர். ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கோயில நடராஜர், தீட்சிதர்கள், சிதம்பரம் இந்த 3ஐயும் பிரிக்க முடியாது அப்படிங்கறது நம்ம புராண செய்தி. அதனால இந்த கோயில்ல அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த முழுமையாக இந்த கோயிலை நாங்க நிர்வகிச்சுட்டு வரோம். இத நம்முடைய சேக்கிழார் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்கார். தீட்சிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு திரிசகஸ்திர முனீஸ்வரர்கள்னு பேர். அதனால சிவபெருமான் கைலையிலிருந்து இங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் அதாவது எங்களையும் அழைத்துக் கொண்டு இங்க வந்தார் அப்படிங்கிறது புராண செய்தி. அதற்காக தில்லைவாழந்தனர் புராணம் அப்படிங்கிற செய்தியில நம்முடைய சேக்கிழார் அழகான ஒரு பாடல சொல்றார். செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களாயினர் மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனிப்பெரும் பேரொன்றில்லார் தம்மையே தமக்கு ஒப்பான நிலைமையாய் தலைமை சார்ந்தார்னு ஒரு பாடல சொல்றார். அதனால அன்றிலிருந்து இன்று வரை இதற்கு தோன்றிய காலம்னு ஒண்ணு சொல்லவே முடியாது. ஏன்னா 3000 ஆண்டுகள் வாழ்ந்த திருமூலர் தில்லையை தரிசனம் பண்ணியிருக்கார். அதனுடைய காலம் இன்னைக்கு கணக்கிடப்பட்டா அது 9000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குன்னு ஒரு செய்தி இருந்தாலும் பொதுவாக இதனுடைய காலம் கணக்கிடப்படவில்லை. எனவே தொன்று தொட்டு இந்த கோயிலை நாங்க நிர்வகிச்சுட்டு வரோம். எங்களுடைய ஜீவாதார உரிமைன்னு சுப்ரீம் கோர்ட்டை எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. உங்களுடைய ஜீவாதார உரிமை அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது கூட அறநிலையத்துறை இதை கையகப்படுத்திக் கொண்டாலும் கூட உங்களுடைய ஜீவாதார உரிமைக்கு எந்த சேதாரம் வந்ததாக தெரியவில்லை. இன்னமும் கோயில் இருக்கக்கூடிய வசூல்கள் வருமானங்கள் உங்களுக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய நிதியை அரசு நிர்வகிக்கத்தான் செய்கிறதே தவிர உங்களுடைய வாழ்வாதாரம் ஜீவாதாரம் பாதிக்கும்படியான நடவடிக்கை என்ன இருந்தது? அதில் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நாங்க 5 வருஷமா இன்னைக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் பணம் சேர்ந்திருக்கு. ஆனா அந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. இது அத்தனையும் தீட்சிதர்களுடைய மொத்த உழைப்பு. அது மட்டும் இல்லாம இப்ப எங்களுக்கு எல்லாம் அந்த காலங்கள்ல இருந்து இன்று வரை சம்பளம்னு ஒண்ணு கோயில்ல கிடையாது. உரிமைங்கிறது இருக்கிறது தான் முக்கியம். அதைத்தான் நாங்க பெருமையா நினைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பணத்தை அரசாங்கம் உண்டியல்ல வர பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு பயன் இல்லை.
இது வந்து உங்களுடைய உழைப்பு அப்படிங்கறத பாக்குறதா இல்லாட்டி இந்த இறைவன் மேல அந்த சபாநாயகர் மேல பக்தர்கள் கொண்ட அன்பினால் அவர்கள் செலுத்தக்கூடிய காணிக்கைன்னு பாக்குறதா? இது நம்ம வந்து விவசாயம் மாதிரியோ ஏர் உலர்றது மாதிரியோ கூலி கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. இறைவனுக்கு மக்கள் கொடுத்த பக்தர்கள் கொடுத்த காணிக்கை தானே. இல்ல அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கு அரசாங்க கோயில்கள் எல்லாம் நிறைய இடத்துல உண்டியல்ல பணம் விழுது. அந்த பணம் அவர்கள் வந்து எத்தனை விதமாக செலவு பண்ணுகிறார்கள், அவர்கள் ஒன்றாக சேர்த்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ப இந்த மாதிரி இந்த கோயில்ல ஆரம்ப காலங்கள்ல இருந்தே உண்டியல்ங்கிறது ஒன்று கிடையாது. அதனால இப்போ இந்த உண்டியல் வச்சதுனால எங்களுடைய உழைப்பினால் வரக்கூடிய பணம் இந்த உண்டியல்ல சேர்ந்திருக்கு. அதனால நாங்க இதை வந்து எதிர்க்கிறோம். நான் திரு ராமையா அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். இயல்புல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, இதற்கு முன்னால் இந்த சிதம்பரம் கோயில்ல வந்து உண்டியல் அப்படிங்கிற முறையே கிடையாது. ஆனா அறநிலைத்துறை அந்த கோயிலை கையகப்படுத்தியவுடன் அவருடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்தவுடன் செய்த முதல் விஷயம் அங்கு உண்டியல் வைத்தது. இப்ப அறநிலைத்துறை மற்றும் அரசாங்கத்துறை நோக்கமா இருக்கக்கூடியது, நீங்க ஏற்கனவே அறநிலைத்துறை கமிஷனர் இருந்திருக்கிறீங்க, நோக்கமா இருக்கிறது அந்த நிர்வாகத்தை மேம்படுத்துவதா அல்லது உண்டியல் வைப்பதா? மொத்தமாக சொல்ல போனா அந்த நிர்வாகத்தை மேம்படுத்துவதுதான் அறநிலைத்துறையின் முக்கியமான ஒரு சாரம். அந்த நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுகின்ற பொழுது அங்கே அந்த கோயிலுடைய வருமானத்தையும் பெருக்க வேண்டும். அப்படி பெருக்குகின்ற பொழுதுதான் அங்கே வரக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் நாம் நல்ல முறையிலே வசதி வாய்ப்புகளை எல்லாம் செய்து கொடுக்க முடியும். அப்படி வருகின்ற பொழுது உண்டியல் வைக்கிறது, அப்புறம் இந்த பிரசாத கடைகளை வந்து ஏலம் போடுறது, இது மாதிரி பல்வேறு வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் ஆராய்ந்து அதுபடிதான் பல அனைத்து ஆலயங்களிலும் திருக்கோவில்களிலும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல ஆலயத்திலே வருமானத்தை பெருக்குவதற்காக உள்ள ஏற்பட்ட ஒரு நிர்வாகத்தினுடைய மேம்பாடு தானே ஒழிய மற்ற எந்தவித ஒரு இதுவும் கிடையாது. அதுலதான் ஒரு சந்தேகம் வருது. அதாவது கோயில்கள்ல பக்தர்களுடைய கூட்டம் வரணும் அப்படிங்கறதும், திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கறதும், பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, இறைவனை நேரடியாக சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமா இருந்தா சரி. ஆனால் வருமானத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கறது நோக்கமா வச்சுட்டு அதே என்னமோ ஒரு வர்த்தக நிறுவனம் மாதிரி, ஒரு வியாபார நிறுவனம் மாதிரி, சாமியை போய் பார்க்கணும், காலைல போய் பார்க்கணும் 500 ரூபாய், மதியம் போய் பார்க்கணும் 200 ரூபாய், விதிஐபி கேட் வழியா பார்க்கணும் 1000 ரூபாய், தனியா போய் பார்க்கணும் 1000 ரூபாய், இது இந்த வர்த்தக நிறுவனமா கடை சந்தையா கோயில் அல்லவா? இல்ல இதுல வந்து பணம் வாங்குறது வந்து ஒன்லி பணக்காரங்கள்ட்ட இருந்தா வாங்குறாங்க. மற்றபடி ஏழைகள்ட்ட இருந்தா பணங்கள் வாங்குறது இல்லை. அவங்க தனியா வந்து எந்த நேரமும் போய் ஆலயங்கள்ல போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம். பணக்காரங்க வசதி வாய்ப்பு உள்ளவங்க எல்லாம் இப்ப திருப்பதி கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணத்தையும் நகைகளையும் அதையும் உண்டியல்ல போடுறாங்க. அது அவங்க விருப்பப்பட்டு தானே போடுறது. இது வந்து கம்பல் பண்ணி எல்லாம் போடுறது இல்ல. கம்பல் பண்ணி போடுறது இல்ல. ஆனா 1000 ரூபாய் கொடுக்கறவங்க எந்த வரிசையில நிக்காம நேரடியா துவஜஸ்தம்பத்தை தாண்டி நேரடியா சாமி கருவர் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதும், 1000 ரூபாய்க்கு வழி இல்லாத 7 சுத்தி பிரகாரத்தை கூடுதலா பிரகாரத்தை 2 சுத்தி பின்னாடி வழியா போன நேரத்தை வந்து இதுதான் அறநிலைத்துறையுடைய வேலையா இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. அது ஒரு வழியா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு விஐபியா இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு போறக்கூடிய ஒரு நடைமுறையில உள்ள சில சாதகங்களை பண்ணலாம் இல்லையா. ஒட்டுமொத்தமா அது கிடையாது. ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய தொடருங்க. ஐயா, நான் ஒரு சின்ன செய்தி சொல்ல விரும்புறேன். சிதம்பரம் கோயில்ல இந்த பிரசாத ஸ்டால்ங்கிறதெல்லாம் ஒண்ணு எக்ஸ்ட்ரா கிடையாது. 10 கோயில்கள்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கோயில்கள்ல ஒரு கோயிலா அந்த பிரசாத ஸ்டால் உண்டு. அதனால அத வர்த்தக விஷயத்துல இல்லாம எல்லாருக்கும் மத்தியானம் வந்தா அவங்களுக்கு ஏதான ஒரு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரசாத ஸ்டால் இங்க நாங்க இயக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பொருளாதார வளர்ச்சிக்காக நாங்க கோவிலை படுத்தக்கூடாது அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம். இது ஒண்ணு வர்த்தக நிறுவனம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால அறநிலையத்துறையினுடைய செய்திகளை இத ஒரு வியாபாரம். இப்ப நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செய்தி படிச்சோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பார் கோடு வாங்கியிருக்காங்க. இது எதுக்கு? அதுல வந்து 1ஆம் நம்பரா வாங்குறதும் இது பார் கோடு வாங்குறதும் இது எதுக்கு? அனாவசிய வேலை. ஒரு கோயிலுக்கு எதுக்கு பார் கோடு? இது என்ன வியாபாரமா? நீங்க கேட்டதுதான். அது போல சிதம்பரம் கோயில்ல எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம நடராஜரை ஆனந்தமா தரிசனம் பண்ணலாம். எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு நடராஜரை ஆனந்தமா கிட்டக்க நின்று தரிசனம் பண்ண பெரிய வாய்ப்பு சிதம்பரம் கோயில மட்டும்தான் இருக்கு. அவர் சபாநாயகர்னால உலக நாயகர்னால அவருக்கு வந்து ISO முத்திரை வாங்கி தரலாம் சொல்லி அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நான் செந்தில்நாதன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல
கோவில் அப்படிங்கிறது பக்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நேரடியா பக்தர்களுக்கும் இறைவனுக்குமான விஷயம். இதுல வந்து தமிழ் கொண்டு வரணும், இல்ல சமஸ்கிருதம் கொண்டு வரணும், இல்ல பகுத்தறிவை கொண்டு வரணும், இப்படிங்கிறது நமக்கு தேவையான விஷயமா? பக்தர்கள் போறாங்க, அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் கோயில தரிசனம் கிடைக்குதா? அவ்வளவுதான். அதை நிச்சயமா அரசு கண்காணிக்கணும், அதுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. இடையூறு தான் நிச்சயம் தலையிட்டாகணும். அதை விட்டுட்டு புதிய புதிய பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்குதோ அதுக்கு வந்து மற்ற சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் காரணமா இருக்கிறாங்களா? இது புதிய பிரச்சனையே இல்ல. புதுசா தீட்சிதர்கள் பொய் சொல்லுகிறார்கள். பொய் சொல்கிறார்கள். ஆமா. ஏன் அப்படின்னு சொன்னா 3000 வருஷமா இவர்கள் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. தீட்சிதர்ங்கிற சொல் இருக்க, இது எந்த தமிழ் இலக்கியத்திலையும் கிடையாது. தில்லைவாழ் அந்தணர்கள் தான் பெரிய புராணம் பற்றி படிச்சார் நம்முடைய தீட்சிதர். ஆனா பெரிய புராணத்துல தீட்சிதர் தமிழ் சொல்லணும் அவர் சொல்ல. அப்படின்னா எப்படி வருவார்கள்? தில்லைவாழ் அந்தணர்கள் வேறு, தமிழ் இலக்கியம் கூறும் தில்லைவாழ் அந்தணர்கள் வேறு, இந்த தீட்சிதர்கள் வேறு. இவர்கள் பின்னாலே வந்து ஆக்கிரமித்தவர்கள். இவர்கள் தமிழர்களே அல்ல. ஒன்று. இரண்டாவது, சான்று நிறைய இருக்குங்க. நான் தான் சொல்றேன், பெரிய புராணத்துல இருந்து சொல்றாங்க. பெரிய புராணத்துல எங்க இருக்குது? திருஞான சம்பந்தர் பாடி இருக்கிறார், திருநாவுக்கரசர் பாடி இருக்கிறார், சுந்தரர் வந்து இருக்கிறார். எல்லாருமே தில்லைவாழ் அந்தணர் தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒருவர் கூட தீட்சிதர்னே சொல்லல. இல்ல, அவர்கள் பாடியது பூரா முழுக்க முழுக்க தமிழ் பாடல்கள். தமிழ் தான் நம்ம சொல்றோம். தீட்சிதர்ங்கிற ஒரு முடியாது. அப்ப இல்ல, தீட்சிதர்ங்கிறதே இல்ல. தில்லைவாழ் அந்தணர்ங்கிற மரபு வந்து வேற. அது முழுக்க முழுக்க தமிழ் மரபு. அந்த காலத்துல இருந்த அந்த பார்ப்பனர்கள் இவங்க ஆரிய பிராமணர்கள்ங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்மார்த்த பிராமணர்கள். ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு கோயில்ல வந்து வழிபாடு செய்யற வேலையே கிடையாது. கோயிலுக்கு வெளியில இருக்க வேண்டியவங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே ஒருவரும் கோயிலுக்கு வெளியே ஒருவரும் இருப்பதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கு. ஆக்கிரமிப்பு. அப்படியானால் கோவிலுக்கு உள்ளே ஒருவரும் கோயிலுக்கு வெளியே ஒருவரும் இருப்பதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. இல்ல நீங்க கேள்வி வந்து நான் வந்து அது வந்து சரியான கேள்வி சொல்லணும். என்ன சொல்றேன், இவர்கள் நீங்க தான் சொன்னீங்க கோயிலுக்கு வெளியே இருக்க வேண்டும். நீங்க சொன்னீங்க கோயிலுக்கு இவர்கள் வெளியே இருக்க வேண்டும், அந்தணர்கள் உள்ளே வர வேண்டும். தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லைவாழ் அந்தணர் இவர் இல்லங்க. இவங்க வேற. இவங்க வந்து வந்தேரிகள். நான் சொல்றேன், வந்து ஆக்கிரமித்தவர்கள். நீங்க ரொம்ப பெரிய அடிப்படையே இல்ல நான் சொல்றேன். விளக்கத்துக்கு ரொம்ப சுருக்கமா தயவு செய்து. அதாவது அந்த காலத்துல 3000 அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்காங்க. அதே எங்களுக்கு அந்த கைலாயத்தில் இருக்கும் பொழுது என்ன பேருன்னா திரிசகஸ்திர முனீஸ்வரர்கள்னு பேர். இது என்னத்துக்காக அதை சொல்லப்படுதுன்னா, சிவபெருமான் கிட்ட தீட்சை பெற்றவர்கள் தீட்சிதர்கள். இது வடமொழியே தவிர தில்லைவாழ் அந்தணர் தான் தீட்சிதர்கள். வித்தியாசம். அவங்க தான் நாங்கன்றாங்க. அவங்க கிடையாதுங்க. அதற்கு ஏதாவது ஒரு சான்று? அவர் பெரிய புராணத்தில் இருந்தோ தேவாரத்தில் இருந்தோ அவங்க சான்று சொல்லட்டும். தீட்சிதர் வார்த்தை இருக்க முடியாது. அதுல என்ன சந்தேகம்? தில்லைவாழ் அந்தணர்கள் இவங்க எப்படி சம்பந்த முடியும்? தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு சொன்னா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தமிழ்ல தான் பாடினாங்க. அர்த்த மண்டபத்தில் ஏறிதான் பாடினாங்க. அவங்க என்ன கீழே நின்றுட்டா பாடினாங்க? அவங்க சமஸ்கிருதத்திலே பாடினாங்க, தமிழ்ல தான் பாடினாங்க. இல்ல, தமிழ்ல பாடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அவங்க தமிழ்ல பாடினா நம்மளும் ஏத்துக்கிறோமே. அவங்க பாட சொல்லுங்க, நாங்க ஒரு பிரச்சனையும் வராது. தமிழ் அனுமதிக்க சொல்லுங்க. தமிழ் வந்து தெய்வ தமிழ் அங்க உள்ள வரக்கூடாதா? இன்னமும் கூட இந்த அரசுடைய தீர்ப்புக்கு பிறகு உத்தரவுக்கு பிறகும் கூட அப்படி வந்த விஷயம் இல்ல. அதுக்கு முன்னாடியே கூட அவர்கள் வந்து நந்திக்கு பின்னாடி பாடிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க நந்திக்கிட்ட இருந்து என்ன பாடுறது? ஏன்னா தீண்டத்தகாத மொழியா தமிழ் அங்க கோவில்ல. ஐயா, ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. இந்த 63 நாயன்மார்களுக்கு குரு பூஜை நடக்குது. அப்படி அந்த குரு பூஜை தினங்கள்ல நந்திக்கு பின்னாடி அந்த உற்சவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுடைய பாடல்களை ஓதுவார் பாட, அதற்கு அப்புறம் தான் நடராஜருக்கு தீபாராதனை பண்றோம். கோயில் நந்தின்னா என்னன்னு இல்ல, நீங்க ரொம்ப அடிப்படையான கேள்வியா கேக்குறீங்க. அவர் நந்தின்னா என்ன கேளுங்க, தீட்சிதர் இல்லன்னா ரொம்ப போச்சுன்னா விவாதம் ஒரு நேரத்தை முடிக்க முடியாது. நான் திருமாவளவன் கேட்க வரேன், நான் உங்கள்கிட்ட வர்றேன். நிச்சயமா சித்தாந்த அடிப்படையில் சொல்றேன். நிச்சயமா அவர்களும் ஏதாவது சித்தாந்தம் வச்சிருப்பாங்க, ஒரு ஆகம் வச்சிருப்பாங்க. அவங்களும் ஆகம் இல்லாம இத்தனை வருஷமா அந்த ஒரு 300 குடும்பம் வந்து முடியாது. ஆகமம் பத்தி நான் பேச தயாரா. உங்கள்கிட்ட நான் வர்றேன். நான் திருமாவளவன் கேட்க விரும்புறேன். நீங்கள் வந்து அந்த தொகுதியுடைய ஒரு எம்பியா இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இருசாரா எல்லாருமே மக்களாகவும் வாக்காளர்களும் இந்த தொகுதிக்கான நல்ல செய்யக்கூடிய பாக்குறீங்க. ஆனா இந்த கோயில் அப்படி நீண்ட நெடுங்காலமா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே வருது. அவர்கள் வந்து எங்களுடைய இறையாண்மை வந்து பாதிக்கப்படுகிறது, எங்களுக்கான உரிமை பறிக்கப்படுகிறது, எங்களுக்கு சம்பளமோ மற்ற விஷயங்களும் தேவையில்லை. இந்த கோவில் எங்களுடையது, நாங்கள் அழுது தொழுது வாழ்ந்த ஒரு கோயில். இங்கு வந்து இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு அரசாங்கம் செய்யலாமா அப்படிங்கிற அவங்களுடைய கேள்வி.
திரு செந்தில் அவர்கள் சொன்னது போல தமிழ் அங்க புறக்கணிக்கப்படுகிறது, தமிழுக்கு அங்க வந்து இரண்டாம் தர ஒரு உரிமை தரப்படுகிறது என்று ஒரு விமர்சனம் நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களுடைய பார்வை? அடிப்படையில் கோயில் கடவுள் இதெல்லாம் மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதை வந்து தனியுடைமையை ஆக்கிக் கொள்வது அல்லது அதை உரிமை கோருவதுங்கிறதே ஒரு கேள்விக்குரிய விஷயம் இல்லையா? அவங்க வந்து யாரு பூஜை பண்றது அப்படிங்கறத அவங்க உரிமை ஆக்குறாங்களே தவிர தொண்டு செய்வது தவறு இல்ல. பிரச்சனை என்னன்னா 1951 வந்த தீர்ப்பு பற்றி சொன்னாங்க. அதாவது அப்பவே என்னன்னா இது வந்து பொதுவானது, யாருக்கும் தனி உடைமை இல்லைங்கிறது தான். இப்ப இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா அதுல நிர்வாகமே தலையிடக்கூடாது, அரசாங்கமே தலையிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அரசாங்கமே தலையிடக்கூடாதுன்னா அப்புறம் அதுல அர்த்தமே இல்லாம போதில்லை. இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் இந்து அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், இந்து அறநிலையத்துறை நேரடியாக கண்காணிக்கணும். ஏன்னா அது அனைவருக்கும் பொதுவானது, அரசுங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. கோயில் அப்படின்னாலே கோங்கிறது அரசு அப்படின்னு பொருள். பொருள் இல்ல இல்ல, கோக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. கோக்கு வந்து பசுன்னு பொருள் இருக்கு, இறைவன் பொருள் இருக்கு, மண்ணெண்ண பொருள் இருக்கு, நல்ல பொருள் இருக்கு. நம்ம அடிப்படையில இறை அப்படிங்கிறது வந்து அரசுங்கிற பொருள் இருந்தா வருது. இறைவனே அரசன் தான் பொருள். அரசன் இருந்த இடம் தான் வந்து கோயில். அங்கதான் உட்கார்ந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி சட்டமன்றம் கிடையாது. அந்த கோயில்ல உட்கார்ந்து தான் அவன் எல்லாத்தையும் தீர்மானிச்சான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து கோயில்ல வந்து பொது பஞ்சாயத்துகள் விசாரணை நடக்குமே தவிர அவர்கள் ராஜாக்களுக்கான தர்பார்கள்லாம் இருந்தது இல்லையா? கோயில் தான் முக்கியமான இடமே. கோயில் தான் முக்கியமான இடம். சமுதாய கூடங்களா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா என்ன சொல்ல வரேன்னா நம்ம அந்த விவாதம் தனியா பேசிக்கலாம். இது வந்து அனைவருக்கும் பொதுவானதுங்கிற அடிப்படையான கான்செப்ட் முதல்ல ஒத்துக்கணும். அதுதான் என்னுடைய கேள்வி. அதான் என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப அந்தனர்கள் தில்லைவாழந்தர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கோவில்ல பூஜை பண்ற உரிமையை மட்டும் தான் அவங்க கேட்கிறாங்க, நிர்வாகம் பண்ண உரிமை மட்டும் தான் கேட்கிறாங்க. யார் தொழுநபடிகள் எந்த பாகுபாடும் கிடையாது. அது இல்ல, எல்லாருமே தொழலாமே. யாரையா தடுக்கிறாங்க? இது வரைக்கும் அரசாங்கம் பண்ணிருக்க என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை போட்டு ஒரு நிர்வாகத்தை கவனிக்கிற பொறுப்பு தான் செஞ்சிருக்காங்க தவிர யார் பூஜை பண்றது யார் தொழில் நடத்துறதுக்குள்ள அவங்க தலையிடவே இல்லை. இப்ப அவங்களுக்கே நல்லா தெரியும். அவர் தீட்சிதரே கேளுங்க. அதுலதான் அரசு இது போட்டிருக்கு. செக்குலர் ஆஸ்பெக்டுக்குள்ள வந்து அரசு போகல. அரசாங்கம் செஞ்சிருக்கிறது வந்து எல்லா கோயில்களையும் சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு வெறும் 5 லட்சம் 10 லட்சம் வருமானம் வரக்கூடிய கோயில்கள் கூட இந்து அறநிலையத்துறை எடுத்திருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு, எந்த வருமானமும் கிடையாது. ஆனா இந்து அறநிலையத்துறைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கோயில் ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி 2 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு கணக்கு காட்டக்கூடிய ஒரு கோயில் நீண்ட காலமா வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்றமாகவும் எவ்வளவு பெரிய ஒரு வியப்பாகவும் இருக்கு பாருங்க. 1.5 கோடி வருதுன்னா அங்க வந்து அந்த கோயில வந்து அப்படியே மாத்தி பாருங்களேன். அப்படி நீங்க சொல்றீங்க, அப்படியே மாத்தி பாருங்களேன். அதாவது எந்த வருமானமும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு 108 திவ்ய தேசங்கள்ல கிட்டத்தட்ட உங்க பகுதியில் கடலூர் சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் வந்து ஒருவேளை விளக்கேற்றதுக்கு வழி இல்லாம இருக்கு. அங்க போய் அறநிலையத்துறை ஏதாவது விளக்கேற்றலாம். விளக்கு ஏறிட்டு இருக்கக்கூடிய கோயில செய்ய சொல்றோம். அந்த விளக்குக்கான உரிமை எனக்கு சொல்றோம். அரசாங்கம் எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு பெர்பெச்சுவேட் ஆயிருது, அதாவது பெர்மனன்ட் ஆயிருது. தனியார் நாளைக்கு வந்து தீட்சிதர் இல்லாம போயிடுறாங்க, யாரும் அதுல வந்து செய்யாம போறாங்க வச்சுங்க. அவங்களுடைய நிர்வாகத்தை விட அரசுனாக்கா எப்பவுமே அது நிர்வாகம் வந்து இயங்கிட்டே இருக்கும். அது கோயில வந்து நீங்க சொல்ற மாதிரி என்ன ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு நிர்வாகம் வேணுங்கிறதுக்கு தான் அரசுடைமையாக்கணும் நம்ம சொல்றோம். திரு தீட்சிதர் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள அது கொண்டு வரணுங்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. நம்முடைய திருமாவளவன் அவர்கள் அழகான விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு நல்ல தெரியும். சுவாமியை கிட்டக்க வந்து தரிசனம் பண்ணிருக்காரு. அவர் கையாலேயே வந்து தீட்சிதர்கள் எனக்கு அருமையாக தரிசனம் செய்து வைத்தார்கள் சொல்லியிருக்கார். நன்றி சொல்ல நீங்க வந்து அழைச்சி போலன்னா நான் கோயிலுக்குள்ள வந்திருக்க மாட்டேன். நீங்க தான் என்ன அழைச்சி போய் பக்கத்துல நிக்க வச்சு எனக்கு வந்து தரிசனம் கொடுத்தீங்க. அந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்றேன். உங்க உரிமைகளை அரசாங்கம் பறிச்சிருக்கா அதை சொல்லுங்க. ஒரு நிர்வாகத்தை வந்து அரசாங்கம் வந்து அதுவும் கோர்ட் டைரக்ஷன்ல தான் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்ல வந்து 15-20 வருஷம் வழக்கு நடந்து பானுமதி நீதிபதிங்கிறவங்க வந்து கொடுத்த டைரக்ஷன்ல தான் வந்து அரசாங்கம் வந்து அதுல கையில் எடுத்து ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்க. மற்றபடி அதுல எந்த தலையீடுமே செய்யல அரசாங்கம். அரசு நிர்வாக அதிகாரியை நியமிக்குதுன்னா சிதம்பரம் கோவிலில் இவர்கள் ஏராளமான பணம் கையாளல் செய்திருக்கிறார்கள். நகைகள் காணாமல் போயிருக்கிறது, சொத்துக்கள் காணாமல் போயிருக்கிறது. சரியான விஷயத்தை கையில் எடுத்தீங்க. என்னுடைய கேள்வி உங்கள்கிட்ட அதுதான். இதே மாதிரி அரசு நிர்வகிக்கக்கூடிய அறநிலையத்துறை கோயில்கள்ல ஏராளமான முறைகேடுகள் வந்திருக்கு, ஏராளமான புகார்கள் வந்திருக்கு. பல ஏஇக்கள், பல இஓக்கள், பல ஜேடிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படின்னு அந்தந்த கோயில்ல ஊழல் பண்ணதுனால அந்தந்த ஏஇக்கள் ஜீவோக்கள் மட்டும் வெளியேற்றாம அறநிலையத்துறை எங்க வெளியேறுமா? ஒரு ஊழல் நடக்குமானால் அந்த ஊழலை விசாரிப்பதற்கு போய்விட்டு அவங்களுடைய உரிமையை பறிப்பது என்ன நியாயம்? இந்த பாருங்க, ஒரு அறநிலையத்துறையினுடைய அதிகாரி தவறு செய்தால் அவர் வந்து இடைநீக்கம் செய்ய முடியும். விசாரணை செய்து
டிஸ்மிஸ் செய்ய முடியும். ஆனால் தீட்சிதர்களை எப்படி என்ன செய்வது? அதான் அதற்காகத்தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இப்படி 86 இருந்து புகார் வந்ததா இருந்தால் 86 கிட்டத்தட்ட 80-88 கிராம் தங்க நகைகளை காணும், 200 ஏக்கர் நிலம் கையாளம் செய்யப்பட்டிருக்கு, முறையாக பயன்படுத்தப்பட்டு ஏன் ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யல? ஏன் முடியல? உங்க வீட்டுல ஒரு திருடு போனா அரசாங்கம் புகார் பதிவு செய்யும். ஈஓ அங்கே இருந்தால்தான், நிர்வாக அதிகாரி இருந்தால்தான். உங்களுடைய வீட்டுல ஒரு திருடு போனா அதுக்கு ஈஓ தேவையா? ஏன் சார் கோவில் நிர்வாகம் அவங்ககிட்ட இருந்தால் இவரே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி சார் வெளியில போய் புகார் கொடுப்பா? அப்ப அப்படியானால் 86 கிராம் தங்கம் காணாமல் போனதும் 200 ஏக்கர் நிலம் கையப்படுத்தும் எப்படி தெரிந்த அரசு? அப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அப்ப நமக்கு ஒரு புகார் வரும்போது அது தனியாரிடமோ ஒரு இடத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிக்கான புகார் வருது, அது 2 பேருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து பார்க்காம அரசு ஒரு வழக்கு போடுது, காவல்துறை நடவடிக்கை இப்படித்தானே கொண்டு போக. ஒரு கோயில ஒரு முறை நடக்கிறா இருந்தா அதை விசாரணை பண்ணாமல் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு உரிமையே கிடையாது சொல்ல சரியா இருக்குமா? விசாரணை பண்ணிதானே. அதாவது 15 வருஷத்துக்கு மேல விசாரணை நடந்துதான் நீதிபதி ஒரு முதல் தகவல் அறிக்கை நடக்கிறாங்க. ஊழல் பண்ணிதான் உறுதியானா இதே ஆயுதத்தில் நம்ம நிச்சயம் விவாதிப்போம். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க. துறைகளிலுமே ஊழல் முறைகேடு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன புகார் வரும்போது தான் இருங்க ஐயா இருங்க, ஒரு புகார் 1000 முறைகேடுகள் மறைஞ்சிருக்கும், ஒரு புகார் அடிப்படையில் தான் எல்லாம் தோண்டி எடுப்பாங்க. இப்ப BSNL நடந்துச்சு, 2G வெளியே வந்ததுன்னா 2G மட்டும் அந்த நேரத்தில் மட்டுமா நடந்தது அந்த ஊழல்? அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும். அப்ப ஏதேனும் ஒரு புகார் வரும்போதுதான் ஒட்டுமொத்தமா அதை தோண்டி துருவி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது, நீதி விசாரணை நடத்தப்பட்டது. 86 இருந்து இன்னைக்கு வரைக்கும் புகார் இருக்கிறதா அரசு சொல்லிருக்கு. நான் சொல்ல நீங்க சொல்ல அரசு சொல்லிருக்கு. அப்ப நீதிபதி கேள்வி கேட்கிறாங்க, நானும் கேட்கல. நீங்க நீதிகள் 86 இருந்து முறையை நடப்பதா உங்களுக்கு உத்தரவாதம் தெரியும் போது 86 இருந்து இன்று வரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? காவல்துறை மெத்தனமா இருந்திருக்கு, அரசு மெத்தனமா இருந்திருக்கு, இந்து அறநிலையத்துறை மெத்தனமா இருந்திருக்கு. அவங்க கவனத்துக்கு இது போய் நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும். திரு ராமையா அவர்கிட்ட கேட்க ஒரு ராமையா அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க அறநிலையத்துறையில கமிஷனா இருந்தவர் அப்படிங்கறனால கேட்கிறேன். இப்படி ஒரு புகார் வருது, உங்களுடைய ஆளுகைக்கு உட்படாத கோவில், அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட கோயில், ஆளுகைக்கு உட்படாத கோவில்ல ஒரு முறைகேடு நடப்பதாக, ஒரு கோல்மால் நடப்பதாக புகார் வந்தால் அறநிலையத்துறை அடுத்ததாக என்ன செய்யும்? அண்ணன் சொன்ன மாதிரி இதுல சம்பந்தம் இல்லாத விஷயம், அது அவங்களுடைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குமா, அல்லது தலையிடக்கூடிய உரிமை இருக்குன்னு சொல்லி உள்ள போகுமா? இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டுக்கும் அரசுக்கு புகார் வந்ததோ வரலையோ எங்களுக்கு சரியான ஒரு தகவல் கிடையாது. பட் பெரும்பாலும் ஆலயங்கள் இந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்குமே ஆனால் அதை கன்சர்ன் அதிகாரிகள் போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுல உண்மையிலே ஏதாவது உண்மையான தகவல் இருக்குமே ஆனால் ஃபர்தரா லீகல் படி நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி என்ன லீகலா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு கோயில்ல அரசாங்கத்துக்கு உட்படாத கோயில்களிலே பல்வேறு முறைகேடுகள் நடக்குமே ஆனால் உடனே அரசாங்கம் தலையிட்டு அந்த கோயிலை டேக் ஓவர் பண்றதுக்கோ இல்ல அந்த கோயில ஏதாவது ஒரு விசாரணை அதிகாரி போடுறதுக்கு அரசு பண்ணலாமே. அது இந்த சட்டம் 1959 நினைக்கிறேன், இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் 1959 அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப 86 இதுவரைக்கும் செய்யாது, இதுவரை இருந்த அரசுடைய குற்றம். ஒருவேளை புகார்கள் வந்தா வராம இருந்திருக்கலாம். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல, இது தாவா இருந்திருக்கலாமே தவிர எஃப்ஐஆர் இந்த நகை காணும்னோ இந்த நிலம் கையாளம் செய்யப்பட்டிருக்கணும் எஃப்ஐஆர் இல்ல. இன்னைக்கு நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க, ஏன் ஒரு முதல் தகவல் அறிக்கை எங்க வழக்கு விசாரணை கேட்கிறாங்க. அவங்க அறநிலையத்துறை எடுத்துக்கொள்வது பற்றியும் எடுத்துக்கொள்ளாத பற்றியும் வழக்கு ஓடிட்டு இருக்கே தவிர முறைகேடு நடந்த பற்றி தனியார் விசாரணை நடக்கப்படவில்லை. அதுதான் சொல்ல வரேன். முறைகேடு சம்பந்தமாக 1933 சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய பக்தர்கள் புகார் செய்தார்கள், அப்போது இருக்கக்கூடிய வெள்ளைக்கார ஆளுநரிடம். அதன் பிறகுதான் 1923 இந்த பிரச்சனை ஆரம்பமாகி அறநிலையத்துறை தலையிட்டு ஒரு ஸ்கீம் திட்டம் வரைந்தது. அந்த திட்டப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை எதிர்த்து தீட்சிதர்கள் நீதிமன்றத்திற்கு போனார்கள். அந்த வழக்கு நடந்து உயர் நீதிமன்றம் வரை தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த ஸ்கீம் என்பது நடைமுறைக்கு வந்தது. அப்போதே கொடுக்கப்பட்ட புகார் என்னவென்று சொன்னால், தீட்சிதர்கள் நகைகளை எடுத்து விட்டார்கள், நிலங்களை எல்லாம் வித்து விடுகிறார்கள் என்ற இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுடைய விளைவாகத்தான் இந்த நிர்வாக அதிகாரி நியமனம் என்பது 1933 ஆரம்பமாகின்றன.
மீது புகாரே இல்லை என்று சொல்ல முடியாது. கோயில்ல முறைகேடுகள் மட்டுமில்லாமல் அது தமிழை அனுமதிக்கவில்லை, தமிழை அவமதிக்கிறார்கள், அனுமதிக்கவில்லை என்ற பிரதானமான புகார் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தமிழ் இரண்டாம் தரமாக மாற்றப்படுவது எந்த சொல்லும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிதம்பரத்தில் அப்படித்தான் நடக்கிறதா? நான் திரு வெங்கடேச தீட்சித் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய புகார், ஊழல் புகார், முறைகேடு புகார் ஒரு பக்கம் இருக்க, ஒரு மிகப்பெரிய புகார் தீட்சிதர் மீது சொல்லப்படுகிறது. தமிழ் அங்கே இரண்டாம் தரமாக நடத்தப்படுகிறது, தமிழ் அங்கே நந்திக்கு பின்னால் தான் கொண்டு செல்லப்படுகிறது. ஏன் அந்த கனக சபை என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சிற்றம்பலம் மேடையில் ஏன் அந்த தேவார திருவாச பாடங்களை, தமிழ் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய பாடங்களை ஏன் பாடக்கூடாது? தமிழ் என்ன இழுக்கா? ஐயா, இப்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவங்க பெரிய நீண்ட நெடிய பேச்சு பேசிட்டாங்க. அறநிலையத்துறையில இல்லாத ஒரு சிறப்பு எங்க கோவில்ல இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சும்மா குற்றச்சாட்டு திருடிட்டு போயிட்டாங்க, நிலத்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு ரெண்டு கருத்து, முக்கியமான கருத்து இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குண்டுமணி பொன் தங்கம் திருட்டு போனாலும் அதுக்கு யாரு பொறுப்போ அந்த 4 பேர்கள் ஒரு 10 நாளைக்கு விலக்கி வைக்கப்பட்டு அவர்கள் கையாலேயே அதை செய்ய வைக்கப்பட்டது இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு குற்றச்சாட்டுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்முடைய திரு ராமையா அவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வெரிபிகேஷன் வராங்க. இது வரைக்கும் எத்தனையோ தடவை நாங்க அதை எடுத்து காட்டியிருக்கோம். எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு கூட கிடையாது. வெளியில உட்கார்ந்துட்டு யாரு வேணாலும் என்ன வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அரசாங்கத்துக்கு இங்க வரக்கூடிய ஒரு மில்லின்னு நம்ம சொல்லலாம். 100 மில்லி இருந்தா நம்ம எவ்வளவு கொஞ்சோண்டு, அந்த மாதிரி 100 மில்லியா இருந்தாலும் அதையெல்லாம் கணக்கில் கொண்டு வந்து அதை யாரு உரியவர்கள் கொடுறாங்களோ அவங்களுக்கு ரசீது கொடுத்து இன்னை வரைக்கும் அந்த கணக்கெல்லாம் கரெக்டா வச்சுட்டு இருக்கோம். நீங்க இப்பவும் யோசிக்க வேணாம், நாளைக்கு காலையில வாங்க, நாங்க அதை கரெக்டா வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப அரசாங்க நிலங்கள்லாம் நிறைய இருக்கு. இது வரைக்கும் 1 லட்சம் ஏக்கர் இருக்கு, 2 லட்சம் ஏக்கர் இருக்கு, அப்படிலாம் சொல்லிக்கிறோம். இப்ப சிதம்பரம் கோயில் நிலத்தை பொறுத்த அளவுல கவர்மெண்ட்ல இருந்து டெம்பிள் லேண்ட் தாசில்தார் அப்படின்னு ஒருத்தரை போட்டு அவர்கள் தான் நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. அதை விட போவோம், நேற்றைய தினம் சீர்காழி பக்கத்துல திட்டைன்னு ஒரு ஊர்ல சிதம்பரம் நடராஜர் கோயிலோட நிலத்தை யாரோ ஆக்கிரமிக்க வந்தாங்க, பொதுமக்கள் போராடி அவர்களை விலக்கினாங்கன்னு செய்தி இன்னைக்கு சந்திக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்கள் இந்த கோயில்கள் முழுசும் நடத்துறது முழுசுமே கட்டளைகள், அறக்கட்டளைகள் மூலம் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஜீவாதார உரிமைன்னு முன்னாடி சொன்னது போல இங்க முழுசும் எங்களுடைய பெருமையும் சிறப்பும் அந்த வழிபாடும் 6 கால வழிபாடுன்னா அது சாதாரண இல்ல. இப்ப 3வது விஷயமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் 2ஆம் தரமா வருது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவாரம் பிறந்த ஊர் சிதம்பரம். இதுக்கு மூல காரணமா நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகைன்னு ஒண்ணு பாடினார். அத நம்முடைய நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதின்னு ஒரு 4 வரியில பாடினார். அதை எடுத்து வச்சுட்டுதான் நம்முடைய பெரிய புராணம் சேக்கிழா பெரிய புராணமா அத சர்க்கமாக 13 சர்க்கங்களை வச்சு அந்த பாடல்களை பாடியிருக்கார். இப்ப நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த தமிழ் பிறந்த ஊர்ல தமிழுக்கு யாராவது இழுக்கு ஏற்படுத்துவாங்களா? பண்ண மாட்டாங்க. நீங்க ஏன் தமிழ் பிறந்த ஊர்ல, தேவாரம் பிறந்த ஊர்ல தமிழுக்கு இழுக்கு வராது நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க ஏன் நந்திக்கு பின்னால் நின்று பாடுகிறீர்கள்? அவர்கள் இந்த தமிழாளர்கள் ஓதுவார்கள் கோரும்படியாக கனகசபை என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சிற்றம்பலம் மேடையில் ஏன் பாட அனுமதிப்பதில்லை? இல்ல, 2 பாயிண்ட் இருக்கு. திருச்சிற்றம்பலம் மேடை ஒரு நாட்டிய ஆடுற மேடை கிடையாது. அது கனகசபை சேர்த்தான் நான் சொன்னேன். கனகசபை என்பது அறிந்துதான் சொன்னேன். கேளுங்க, அவர்கள்லாம் திருச்சிற்றம்பலம் மேடைன்னு ஒரு புது பேர் வச்சிருக்காங்க. இப்ப இங்க என்ன விஷயம்னா, இங்க இப்போ எல்லா கோயில்கள் போல இந்த கோயில்ல கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இதெல்லாம் இந்த கோவில்ல அமைப்பு இல்ல. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடராஜர் சன்னதியில் இருந்து ஒரு குறைஞ்சபட்சம் நம்மளுடைய தலைக்கு மேல ஒரு 5 அடி உயரத்துல அந்த நடராஜருடைய சிற்சபை இருக்கு. அதுக்கு கீழே இந்த பஞ்சாட்சரப்படின்னு இருக்கு. அந்த பஞ்சாட்சரப்படிக்கு கீழே இந்த கனக சபை இருக்கு. இதெல்லாம் இருக்கிற இடத்தினுடைய அமைப்பு. இதுல எல்லாம் ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் இந்த நந்திகேஸ்வரர் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் முழுசுமே கர்ப்ப கிரகம்னு பேரு. அப்படிப்பட்ட கர்ப்ப கிரகத்துல ஒரு இந்த 1987
ஒரு போராட்டம் நடந்தது. தமிழ்ல தேவாரத்தை மேல போய் பாடணும் அப்படின்னு ஒரு போராடி ஒரு முயற்சி பண்ணாங்க. அப்போ ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. என்னன்னா, நீங்க தேவாரத்தை நீங்க பாடினாலே போறோம், நாங்க அதுக்கு மேல எந்த இடையூறும் செய்ய மாட்டோம்னு வாய் சொல்லால வாக்குறுதி கொடுத்தாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு இவங்க மீறிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நந்திகேஸ்வரருடைய இடையில வேற எந்த விதமான இடையூறுகளும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இதுல செய்தி. இல்ல தமிழ் ஒத்தி வடமொழி ஒத்தி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நடராஜருக்கு பூஜை பண்றதுலாம் தான் வடமொழியில பண்றோமே தவிர, எந்த ஊர்லயும் அறநிலையத்துறை கோயில்ல திரு ராமையா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு எத்தனை கோயில்கள்ல ஓதுவார் கிடையாது தெரியுமா? அப்படிப்பட்ட ஓதுவார்களுக்கெல்லாம் எவ்வளவு அதை நம்ம இன்னொரு பக்கம் வாதிப்போம். அதாவது நந்திக்கும் பெருமானுக்கும் இடையில எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தமிழுக்கு மட்டும் தானா அல்லது வடமொழிக்கும் சேர்த்தா? ஒண்ணும் கிடையாது. அங்க பூஜை பண்ணும் பொழுதுதான் நாங்க சமஸ்கிருதத்துல சொல்ல போறோம். நடராஜருக்கு புஷ்பாஞ்சலிய மந்திரத்துல சொல்லி பண்ண போறோம். இந்த பஞ்சபுராணம் பாடின பிறகுதான் சுவாமிக்கு தீபாராதனை செய்யறோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. தமிழுக்கு மரியாதை கொடுக்காம எப்படி தீபாராதனை பண்ணுவோம்? ஆகையினால தமிழுக்கு முதன்மை தரக்கூடிய இடமாகவும் தமிழுக்கு முக்கியத்துவம். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நடராஜருடைய அணிகலன்கள்ல பஞ்சாட்சர நாமங்களை நம சிவாய அப்படின்னு எழுதி டாலர் தொங்க விட்டுருக்கோம். தமிழ்ல ஓம் அப்படின்னு எழுதி டாலர் தொங்க விட்டுருக்கோம். இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தமிழுக்கு விரோதி அதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கணும். சும்மா எல்லாரும் வாயில வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது. தமிழுக்கு விரோதினா நாங்களே பேசுறோம். தமிழ் விரோதி கிடையாது அப்படிங்கிறது உங்களுடைய புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பார்த்தோம்னா ஒரு கோவில்ல எப்படிப்பட்ட தொழுகை முறை, எப்படிப்பட்ட வேதாம முறை இருக்கணும் அப்படிங்கிறது அந்தந்த கோயில் எந்த ஆமத்துல வந்திருக்கிற பற்றி சொல்றோம். நம்ம கோயில்கள்ல ராமையாவில் தெரிஞ்சிருக்கோம், கிராம கோயில்கள் தனியா உண்டு, ஜாதியில் அடிப்படையில் உரை முறைக்கு சொந்தமான கோயில்கள் தனியா உண்டு. அங்க வேதாகம் படிச்சவர்கள் வாத்தியாரா வர்றதில்ல. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது. இந்த கோயிலுக்கு இது முறை அப்படிங்கும் போது அதுல இல்ல நான் சொல்ற முறை அங்க பூத்துன்னு ஏன் நீங்க வற்புறுத்துறீங்க? இப்பதான் நான் வர்றேன். என் ஆகமத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகமம்ங்கிறது எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த ஆகமத்துல இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியது. அந்த ஆகமத்தை பத்தின கவலை இல்லாதவங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல, ஆகமம் தமிழனுடைய இது. சிவன் ஆகமத்தை வாய்மொழியாக சொல்லல, செய்கையின் மூலம் தான் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார்கள் தான் மரபு. அதனால சிவனே என்ன சொல்லுகிறார்? சொற்றமிழா எமை பாடுகள் சொல்றாரு. தீட்சிதர்கள் நான் வெளியில தான் பாடுவேன், உள்ற பாட மாட்டேன்னு சொல்றாரு. அதனால என்ன அப்படின்னு சொன்னா, ஆகம விதி இன்னும் சொல்ல போறோம்னா, நான் இன்னைய தேதியில் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் எந்த கோவிலும் ஆகம கோவில் இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா, ஜனவரி மாசம் வழக்கம் போல நீங்க அடிச்சு விட்டீங்க ஒரே எதுவுமே ஆகம கோயிலே கிடையாது. என்னுடைய கேள்வி பின்பற்றவில்லை, ஆகம கோயிலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. போனாலே ஆகமம் போயிடுச்சு. நான் சொல்றேன் உங்களுடைய கோரிக்கை என்னுடைய ரொம்ப எளிமையான கேள்வி பாருங்க. நம்ம மாறி மாறி நேரம் இல்லாம போயிடும். என்னுடைய எளிமையான கேள்வி, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வழக்கு முறை இருக்கிறது. அங்க இந்த கோயில் இப்படிதான் பண்ணணும் சொல்லிட்டு, இப்ப கேரளால போனீங்கன்னா சட்டை இல்லாம தான் போகணும்னு சொல்றாங்க. இல்ல நாங்க சட்டம் என்னுடைய உரிமைக்கு இழுக்கு நீங்க சொல்ல முடியாது. அவங்களுடைய கோயில் முறை அது. உங்களுக்கு விருப்பம் அந்த கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி நீங்க சொந்த கோயில் கட்டிக்கீங்க. எல்லாத்துலயுமே ஒரு நிமிஷம், அதுல எல்லாத்துலயுமே அதிகாரம் தொடர்புடைய சிக்கல் இருக்குங்க. இப்ப நந்தன் நந்திக்கு பின்னால் நின்றுதான் தரிசனம் பண்ண முடியுங்கிற நிலை இருந்தது இல்லையா? அப்ப நந்திக்கு பின்னால் நிக்கணும்னா என்ன அர்த்தம்? தீண்டப்படாதவன்கிற பொருள் தான் அது சொல்லப்பட்டது. அதுதான பெரிய புராணமும் சொல்லுது. அப்ப தமிழும் நந்தனுக்கு பின்னால் நின்றுதான் பாடப்படணும்னா அப்ப தமிழ் தீண்டப்படாத மொழியாதான் கருதப்படுது. இல்ல அந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி, இப்ப ஆங்கிலத்தில் தான் வழிபாடு செய்யணும் ஓதுணும் அப்படின்னு சொன்னா யார் அந்த இடத்துல உட்காருவாங்க? ஆங்கிலம் தெரிஞ்சவதான் உட்காருவாங்க. பிரெஞ்சுல தான் ஓதுவார் முறையும் அப்பதான் அது சிவபெருமானுக்கு தெரியும், பிரெஞ்சு மொழியில தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா அங்க பிரெஞ்சுக்காரன் தான் போய் உட்காருவான். அப்ப தமிழ்ல ஓதுவாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழர்களுக்கான உரிமை அங்க நிலைநாட்டப்படும். அப்ப தமிழனுடைய உரிமையை மறுக்கணுங்கிற அடிப்படையில் தான் எல்லா கோயில்களையும் பல்லவ காலத்துல, குறிப்பா பல்லவ சாம்ராஜ்யத்துக்குள்ள இது நிகழ்த்தப்பட்டது. சமஸ்கிருதம் உள்ள போச்சு, தமிழ் வெளியே வந்தது. என்னுடைய கேள்வி கேட்ட கேள்வி தான் தொடர்ச்சி நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்ப ஒவ்வொரு கோயிலையும் ஒரு முறை இருக்கு நான் சொல்லிருந்தேன். அது மாதிரி சிதம்பரம் கோயில்ல ஸ்ரீரங்கம் கோயில் ஒரு முறை இருக்கு. ஒரு நிமிஷம் பாரம்பரியம் நீங்க சொன்னதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப
சர்ச்சுகள்ல வந்து வேற மொழியில நடக்குது, அங்க வந்து ஆங்கிலத்திலயும் வேற மொழியில நடக்குது, மசூதிகள்ல வேற மொழியில தொழுகை நடக்குது. அங்க வந்து நம்ம போக கூடாது, நான் போவேன் நீங்க தமிழ் நடத்துக்கு நம்ம சொல்ல முடியுமா? அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய மத உணர்வு, அவர்களுடைய பாரம்பரியம். நீங்க அங்க போறதா இருந்தா காலை கழுவிட்டு தான் போகணும். வந்து என்னுடைய பாரம்பரியம் இல்ல, மசூதி என்னுடைய பாரம்பரியம் இல்ல, ஆனா சைவ தலங்களும் வைணவ தலங்களும் என்னுடைய பாரம்பரியம். அப்படியானால் சர்ச்சுகளும் மசூதிகளும் அப்ப உங்களுடைய அவர்களாம் தமிழர்கள் அல்லவா? யாரு தமிழர்களா தமிழர்கள் அல்லங்கிறது பிரச்சனை. யாருடைய அதிகாரம் அங்க இருக்கு? இன்னைக்கு தேவாலயங்கள்ல தமிழ்ல பைபிள் படிக்கிறாங்க, தேவாலயங்கள்ல படிக்கிறாங்க. ஒருவேளை மசூதியில வந்து இல்லாம இருக்கலாம், அரபிய முறையில சொல்லலாம். அப்படி தமிழ் எல்லா கோயிலையும் தமிழ்ல ஓதப்படுது. எல்லா தேவாரம் இவங்க மட்டும் இல்ல, வைணவ கோயில்ல ஓதப்படுது. 4000 திவ்ய பிரபந்தம் ஓதுறாங்க, கருவறையிலேயே சொல்லப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லப்படுது. தேவாலயத்துக்கும் திருவாசகத்துக்கும் இல்லையே. உங்களுக்கு வந்து இந்த கோயில மட்டும் இல்லாம இருக்கலாம், இருக்கிறா இல்லையாங்கிற இன்னொரு புறம் இல்லாம இருக்கிறா இந்த கோயில மட்டும், மற்ற கோயில் இருக்கு. என்னுடைய கேள்வி என்ன, ஒரு உண்மை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல முதலா உண்மையிலேயே பஞ்சபுராணம் பாடப்பட்டு தீபாராதனை செய்யப்படுகிறது. இதுவரைக்கும் எத்தனை அறநிலையத்தோட கோயில்கள்ல ஓதுவார்கள் இல்லாம பாடம் இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் இவர்கள் போய் ஒரு நாளும் கேட்டது இல்லையா? புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய கேள்வி. நான் வந்து திருமாவளவன் பழசுதான் தொடர விரும்புறேன். அதாவது என்னன்னா, இப்ப ஒவ்வொருத்தருக்கு நம்ம வந்து கிறிஸ்துவர்களுக்கு வந்து ஒரு மத வழிபாட்டு முறை இருக்குது. அங்க போய் நான் வேளாங்கண்ணி கோயில் போயிருக்கிறேன், நாங்க சாமி கூட போயிருக்கிறேன். அங்க வந்து சொன்னாங்க, அப்பம் கொடுக்கும் போது கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் அது வந்து ஞானஸ்நானம் பண்ணாதவங்க வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் வெளியே வந்தேன். அதே மாதிரி நான் மசூதிகளுக்கு நிறைய நண்பர்களோட போயிருக்கிறேன். அங்க போகும்போது கால் அழுவிட்டு போங்க, முழங்கால் போடுங்க, தலையில இது வைக்க, நான் கூட வந்து பாத்துருக்கேன். அது நான் ஒத்துக்க முடியாது. நான் தமிழன், என்னுடைய தமிழ் முறை இப்படிதான் பண்ணி நம்ம சொல்ல முடியுமா? இது அவர்களுடைய மத வழிபாட்டு முறையில், அதை நம்ம மதிக்க வேண்டாம். அப்படிங்கும் போது ஒரு முஸ்லீம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க கேட்கறது கரெக்ட். நான் வந்து தமிழனாவும் ஒரு இந்துவாவும் சைவ கோயிலுக்குள்ள போய் நான் வழிபடக்கூடிய உரிமை பெற்றவனாவும் இருக்கிறேன். நான் வந்து கேட்கிறேன், என்னுடைய மொழி முன்னால போகணும். நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு முஸ்லீமா இருந்து கேட்டேன்னா நீங்க சொல்றது இல்ல, முஸ்லீமா இருந்து கேட்கறது இல்ல, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இல்ல, அவர்களும் நம்முடைய தமிழர்கள் தானே, அவரும் நம்முடைய இனத்தோட ஒன்னா இருந்தவங்க தானே, அவர்கள் தமிழர்கள் தான் சொல்லிட முடியுமா? அவர்கள் தழுவிய மதம் தான் வேறே தவிர, அவர்கள் தழுவிய மதம் தான் வேறே தவிர, இங்க அவர்கள் வந்தேரிகள் கிடையாது. அவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தானே. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருந்து அங்க வந்திருக்காங்க, எல்லாரும் இங்க உள்ளவங்க தானே. அவர்கள் தழுவிய மதம் வேறு, ஆனால் அவர்கள் கொண்ட மொழி வேறு. அப்ப நம்ம அந்த கோயிலையோ அந்த சர்ச்சில் நம்ம சொல்லிருக்கோமா? நம்ம வந்து அங்க என்ன முறையோ அதுதானே செய்யணும் நம்ம சொல்றோம். வழிபாட்டு முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இருக்கும்போது ஏன் இதை வந்து ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னா, இப்ப அவங்க வருகிறாங்கல்ல, வழிபடுறாங்கல்ல, அப்ப அது மாறிடுச்சு இல்ல. அதே மாதிரி இப்ப ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லா கோவில்களையும் நீங்க வந்து அதுதான் பிறந்த ஆங்கில புத்தாண்டை வந்து நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப வழிமுறை மாறுது இல்ல. அப்படி எல்லா வழிமுறையும் மாறுகிற போது தமிழுக்கு மாத்திரம் வழிமுறை மாறக்கூடாதா? அதுதான் அவங்கள்ட்ட கேட்டேன். கிராம கோயில்ல பூஜாரிகள் இருக்கிற கோயில் இருக்குது, அந்த கோயில்ல நீங்க இல்ல நான் இல்ல, ஒரு ஒரிஜினல் பிராமணர் பூணல் போட்டோ நாமம் போட்டோ சைவம் போட்டோ வந்தா கூட போக முடியாது. அந்த கோயில் பூசாரி யாரோ அவர் தான். போலாம், பூஜை யார் பண்ணுவா? நாங்க போறதுக்கு இப்ப உங்களுக்கு அவர் தானே சொன்னார். உங்களை வந்து சிறப்பு அழைப்பாளரை கொண்டு போய் வச்சு உங்களுக்கு அற்புதமான தரிசனம் பண்ணா நீங்க சொன்னீங்க. அந்த சொன்ன எல்லா விதிமுறைகளையும் நான் பின்பற்றினேன். யாருக்கும் தடை கிடையாது, கோயிலுக்குள்ள போறது யாரும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல சார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம ராமையாளர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம சென்னையில அந்த பழைய சிறைக்கு வாசல்ல சென்ட்ரல் ஜெயிலுக்கு பக்கத்துல பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயில் இருக்கு. எந்த ஆகம விதிமுறையும் கிடையாது. அங்க 2 குடும்பத்தை தவிர வேற யாரும் பூஜை பண்ண போக முடியாது. அந்த இடத்துல கோயில் வருமானம் தெரியுமா உங்களுக்கு? சென்னையில எந்த வாகனம் வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் போதோ இல்லையோ, வாகனத்துல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போதோ இல்லையோ, அந்த கோயிலுக்கு போயே தீரணும். அந்த கோயில நீங்களும் நானும் பூஜை பண்ண முடியுமா? வாங்க நம்ம சேர்ந்து உரிமையை கேட்போம். இப்ப நாங்க வந்து கேட்கறது வந்து பூஜை செய்ய முடியுமானா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரானா சட்டப்படி செய்ய முடியும். அதுதான் நான் சொல்றேன். அவர்களுடைய வழிபாடு நான் சொல்றேன். நாம ஒரு கோயில் கட்டுவோம், எல்லாரும் தொழுவோம். எதுக்காக புதுசா நான் கோயில் கட்டணும்? இருக்கிற கோயிலுக்குள் சென்று நானே பூஜை செய்கிற உரிமை எனக்கு உண்டு. நான் இந்த மண்ணில் பிறந்த தமிழன், என்ன எப்படி நீ வந்து ஒதுக்குவ? இல்ல உங்களை ஒதுக்குதுன்னு உங்களுடைய வீடு ஒண்ணு இருக்குது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரானால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் சார். உங்களுடைய வீட்டுல விருந்தினராக வர எனக்கு உரிமை உண்டு, உரிமையாளராக வர எனக்கு உரிமை உண்டா? இது வந்து இதுக்கு பொருத்தம் இல்லாது. தனி உடைமையா நீங்க வந்து ஒரு பொது உடைமை சொத்தை போய் தனி உடைமையா வச்சு கேள்வி கேட்கறீங்க. இல்ல நிச்சயமா அப்படி கிடையாது. முதலே சொன்னேன் அவங்க வந்து அந்த ஆகம விதிகளை பின்பற்றுறதுனாலையும் வழிபாட்டு முறையில் நீண்ட காலமா அவங்களுக்கு பாரம்பரிய உரிமை இருக்கிறதுனாலையும் அதை கிளைம் பண்ணட்டும். அது தப்பு இல்ல, அது கிளைம் பண்ணட்டும். நாளைக்கே அவங்க தேவாரத்தை ஓதட்டும், நாளைக்கே வந்து சம்பந்தர் பாடி அத்தனையும் அவங்க பாடட்டும். அது யாரு தலையிட போறா? ஒரு பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு உரிமையானது அப்படிங்கிறது அவருடைய முறைகளை நம்ம பார்த்திருக்க அவசியமே கிடையாது. நிச்சயமா அவர்கள் முறைகேடு செய்தார்கள் என்றால் நிச்சயமா வழக்கு பதிவு. அதை பத்தியே சொல்லல. நிச்சயம் பணம் போயிடுச்சு அல்லது நகை போயிடுச்சுன்னா சொல்ல வரல. ஒரு மொழிக்கான உரிமை, ஒரு இனத்துக்கான உரிமை தான் இங்க வந்து பேசப்படுது.
அனைவருக்குமான ஒரு ஜனநாயக உரிமைங்கிறது தான் அர்ச்சகராகணுங்கிறது. எந்த காலத்திலையும் நான் கோயிலுடைய கடவுள்கிட்ட கிட்ட போய் நின்று தரிசனம் பெற முடியாது. இன்னைக்கு நான் ஒரு வேட்பாளராக நிக்கிறேன், அவங்க எனக்கு வாக்களிக்க விரும்பினாங்க, என்ன அழைச்சிட்டு போனாங்க, கும்பிட்டேன். ஆனா எங்க அப்பாவோட நான் வந்திருந்தேன், அங்க போக முடியுமா என்னால? நான் போயிருக்கேன். எங்க அப்பாவோட போனா உள்ள போனதில்லை. அப்பா காலத்துல அல்லது நாளைக்கு என் தம்பி போனா கூட போக முடியாது. அப்ப இதுதான் அங்க இருக்கக்கூடிய பெரிய தம்பி போனா போக முடியாதா? எப்படி போக முடியும்? இப்ப தாழ்த்தப்பட்ட உரிமை இல்லையா? சாதாரண ஆட்கள் தான் தூரத்துல நின்று பார்த்து போலாம். கிட்ட நான் போய் நின்று இடத்துல நிக்க முடியுமா? என்ன அவங்க அழைச்சிட்டு போனாங்களே, தீட்சிதர்கள் அழைச்சிட்டு போனாங்களே, அந்த இடத்துல போய் நிக்கிறது எல்லாராலையும் முடியுமா? திரு வெங்கடேசன் சார், உங்கள்ட்ட இந்த கேள்வி உங்கள்ட்ட தான் கேட்க. திரு வெங்கடேசன் சார், வேட்பாளராக திருமாவளவன் அவர்கள் கோயில்ல எங்க போய் நிறுத்தப்பட்டாரோ அந்த இடத்தில் அவருடைய சகோதரர் வேட்பாளராக இல்லாமல் ஒரு சாமானியனாக போயிருந்தால் அங்கு அந்த தரிசனம் கிடைத்திருக்குமா? அது அவருடைய சகோதரர்னு சொல்ல வேண்டியதில்ல. யாரா இருந்தாலும் அங்க எந்த வேறுபாடு இல்லாம மேல ஏறி கிட்டக்க சாமியை பார்க்கறதுக்கான வாய்ப்பை இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல ஒன்னும் மாற்று கருத்துக்க வேலை இல்ல. இவர் வேட்பாளர் ஆன பிறகு வந்திருக்காரே தவிர அதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் அவர் தரிசனம் செஞ்சிருக்க முடியும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இல்ல, நம்ம என்ன சொல்லணும்னா அங்க யாருக்குமே வேறுபாடு இல்லை, எல்லாரும் ஏறி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அவர் வேட்பாளர் ஆனவர்கள் இல்ல, உண்மை அது இல்லங்கிறதா தெரிய இன்னைக்கு இருக்கிற தீட்சிதற்ற ஜனநாயகம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற உங்கள்கிட்ட வெங்கடேச தீட்சிதற்ற ஜனநாயகம் இருக்கு. ஆனா இல்லங்கிறது தானே சேர்க்க பெரிய புராணம் சொல்லுது. அது இல்லங்கிறது தானே அந்த வரலாறு தானே சொல்லுது. நீங்க தமிழ்ல அங்க அர்ச்சனை பண்ணுங்க, பிரச்சனையே போயிடும். தில்லைவாழ் அங்கன்னு கூப்பிடும். வெங்கடேச தீட்சிதர் அப்படி நம்ம எல்லா பேரையும் தமிழ் அழைச்சிருவோமா? எல்லா தமிழ் பேரும் நம்ம அழைக்கிறோமா? நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம எல்லா பேரும் தமிழ் அழைக்கிறோமா? நம்ம சொல்லக்கூடிய எத்தனை பேர்கள் தமிழ் பேர்கள் நிறைய கேள்வி போயிட்டு இருக்கும். நான் ராமையா பெருவுடையார் கோயில் தான் பேரு, தஞ்சை பெருவுடையார் கோயில். ஆனா அது பிரகதீஸ்வரர் ஆலயம் மாத்திட்டாங்க. பின்னாடி அது மாதிரி திருமுதுகுன்றம் தான் விருத்தாசலத்துக்கு பேரு. விருத்தா அசலம்னா மலை, அது மாத்தி விட்டாங்க. இந்த மாதிரி வேதாரண்யம், திருமறைக்காடுங்கிறது வேதாரண்யம் மாறி போச்சு. அப்ப அந்த சமர்க்கிருத ஆதிக்கம் வந்த காலத்துல அவங்களுக்கு எது வாய்க்கு ஈஸியா இருந்தோ எளிமையா இருந்ததோ அந்த பேரை அவங்க சூட்டிக்கிட்டாங்க. அந்த ஆதிக்கம் அவங்களுடைய காலத்துல இருந்ததுங்கிறதா இன்னைக்கு நாம சுட்டி காட்டுறோம். வேற இல்ல, அந்த நோக்கம், அந்த ஆதிக்கம் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குன்னு நம்ம மறந்துட முடியாது. அது அண்ணன் திருமாவளவர்கள் நிறைய இடங்கள்ல தமிழ் பேர்ல மாற்றினாங்க. அவருடைய தொழில் திருமாவளவன் அப்படிங்கிற பேரோட மாத்தினாங்க. ஆனா எல்லா கட்சியும் செய்யறதா, எல்லா கட்சி தலைவருடைய பேரும் தமிழ்ல இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. நான் திரு ராமையா அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல அறநிலையத்துறை கையப்படுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாக்குறோம், நிர்வாகத்தை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக உள்ளே இருக்கக்கூடிய அறநிலையத்துறையுடைய ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு 70% வருமானம் போயிருது. இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய உண்மை. அப்ப நான் உனக்கு நல்ல செய்யறேன்னு உன்னுடைய வருமானத்தை என்னுடைய செலவுக்கு எடுத்துக்கிட்டேன்னா இது எந்த வகையில நியாயம்? அதுக்கு பழசே பரவாயில்லங்கிற எண்ணம் தானே வரும். அதாவது மிகப்பெரிய ஆலயங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ண வர்றாங்க. அவங்களை எல்லாம் பாதுகாப்பா தரிசனம் பண்ணிட்டு அனுப்புறதுக்கு, மற்றபடி அங்க உள்ள கோயிலை நிர்வாகம் பண்றதுக்கு, ஒவ்வொரு கோயிலும் பெரிய அளவுல, உதாரணத்துக்கு நெல்லையப்பர் கோயில் எடுத்துட்டீங்கன்னா பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுல அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அங்க இந்த கோயில் எல்லாம் பராமரிப்புக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படும். அப்படி பராமரிக்கலன்னு சொன்னா மக்களுக்கு நல்ல சாமி தரிசனம் பண்ணி வைக்க முடியாது. இந்த புராதன சின்னங்கள் எல்லாம் நல்ல முறையில பாதுகாக்க முடியாது. அதுக்காக நிறைய அரசு அந்த ஊழியர்கள், கோயில் ஊழியர்கள் தேவைப்படத்தான் செய்யுது. அதுக்கு சம்பளங்கள் வேணா அதிகமாக போகலாம், ஆனா போனா கூட தப்பு கிடையாது. நம்மளுடைய மிகப்பெரிய பாரம்பரிய சின்னங்கள் எல்லாம் இன்னைக்கு எந்தவித அப்பலுக்கு இல்லாம பாதுகாக்கப்படுதுன்னா அதை ஏத்துக்கிட்டா அதுல தப்பு இல்லைங்கிறது என்னுடைய தனிக்கருத்து. இதுல சிதம்பரம் நடராஜர் கோயில்ல முறையீடு நடந்திருக்கு சொல்ற மாதிரி அறநிலையத்துறை கையெழுத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்ல முறையீடு நடக்கலாம் நம்ம சொல்ல முடியுமா? முறையீடு நடந்து அதுக்கான அந்த சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. எத்தனையோ அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுறாங்க. 17B சார்ஜஸ், 17B சார்ஜஸ் போடுறாங்க. அவங்களுக்கு பணி உயர்வு எல்லாம் மறுக்கப்படுது. ஏகப்பட்டது அது ஏகப்பட்ட நிர்வாகத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. பழனி முருகன் சிலை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு இருக்காங்க, அறுத்துட்டு போறாங்க. நிறைய காணும் சொல்லி சொல்றாங்க. அவருடைய மூலிகள் பின்னாடி நிறைய காணும் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி ராமையாட்ட, அதாவது இப்ப தனியாரால் இன்னமும் கூட தனியாரால் புதிதாக கட்டப்பட்ட கோயில்கள் அல்லது நீண்ட நெடுங்காலமாக தனியாரால் பராமரிக்கப்பட்ட கோயில்கள் இன்னமும் கூட நிறைய கோயில்கள் இருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயில் மட்டுமல்ல.
பல அறநிலைத்துறையால் கையாளப்படக்கூடிய பல கோயில்களை விட நிறைய தனியார் கோயில்கள் சிறப்பான முறையில் பராமரிக்கப்படுறத நீங்க மறுக்கிறீங்களா? தனியார் கோயில் தனியாருடைய கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய கோயில் எங்க இருக்கு? நான் சொல்ல மாட்டேன், நீங்க ஒண்ணு அறநிலையத்துறை கையப்படுத்த அதையும் சொல்லுவீங்க. இல்ல நிறைய கூட இன்னமும் கூட கிராமப்புற கோயில் இருக்கும். இல்ல பெரிய பெரிய கோயில்கள் நிறைய இருக்குது. திரு ராமா அவர்கள் தெரிஞ்சிருக்கும். இல்ல அது ஆலயங்கள்ல அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். அதனால அந்த கோயில்களை நல்ல முறையில பராமரிக்கலாம், அது சுத்தமா இருக்கலாம், மற்றபடி நல்லா கவனிக்கலாம். அறநிலையத்துறையை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 36,000 கோயில்கள் அரசுடைமை அரசு கோயில்கள் இருக்கு. 36,000 கோயில். இட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆர் தேர் இன் தி டிபார்ட்மெண்ட். அப்படி வர்ற போது அனைத்து ஆலயங்களையும் பராமரிக்கிறது கொஞ்சம் இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். அது என்ன பொறுத்த மட்டும் நல்ல முறையில தான் அதை பராமரிக்க தெரியுது. ஏது ஒரு தனி மேனேஜ்மெண்ட் ஒரு சின்ன கோயில் ஒரு ஊர்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அறநிலையத்துறைக்கு அப்படி இல்லையே. த்ரோட் தமிழ்நாடு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆலயங்கள், எங்க பார்த்தாலும் திருவிழாக்கள், எங்க பார்த்தாலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது அரசாங்கத்துல நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணிட்டு எல்லா கோயிலும் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம நம்மளுடைய விவாதங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இந்த கோயில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதாக இருந்தது. மக்களுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த கோயில்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று குறுஞ்செய்தி மூலமாக தகவல் கேட்டிருந்தோம். அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை யார் நடத்த வேண்டும் என்பதில் அறங்காவலர்கள் வசம் பழையபடி அறங்காவலர் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று 27% மக்களும், இல்லை அறநிலைத்துறை தான் எடுத்து கையாள வேண்டும் என்று 35% மக்களும், அறங்காவலர் வசம் இருக்க வேண்டும் ஆனால் அரசினுடைய கண்காணிப்பும் இருக்க வேண்டும் என்று 38% மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 3 கருத்தும் இணைந்தே இருக்கிறது. அறங்காவலர் வசம் இருக்க வேண்டும் என்று 27%, அறநிலைத்துறை வசம் இருக்க வேண்டும் என்று 35%, அரசுடைய கண்காணிப்பும் அறங்காவலுடைய நேரடி பார்வையும் இருக்க வேண்டும் என்று 38% இருக்கிறது. நம்முடைய விவாதம் போலவே தான் பொதுமக்களுடைய கருத்தும் இருக்குது. நிறைய இன்னும் இணைந்து எல்லாமே சேர்ந்து தான் போறோம். அப்படிங்கிறது யாருடைய வசத்தில் இந்த கோயில்கள் இருந்தாலும் சரி, அரசு வசமா அல்லது தீட்சிதர் வசமா, எந்த கோயில் மட்டுமல்ல எந்த கோயிலும் எல்லா இடத்திலுமே அடிப்படையாக நாம் பக்தர்கள் எதிர்பார்க்கக்கூடியது பக்தர்களுக்கும் இறைவனுக்குமான இடையில் எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது. மொழி ஆகட்டும், இறைவனை தாண்டி பக்தர்களை தாண்டி எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. அதற்கான உத்தரவாதத்தை தீட்சிதர்களும் அரசும் நீதிபதியும் வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து திரு திருமாவளவன் அவர்கள், திரு செந்தில்நாதன் அவர்கள், திரு ராமையா அவர்கள், திரு வெங்கடேச தீட்சிதர் அவர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.